சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் இருக்கையை மாற்றியதன் மூலம் திமுகவின் பி டீமாக இபிஎஸ் செயல்படுவது உறுதியாகியிருக்கிறது என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவரின் இருக்கையை மாற்றியதன் மூலம் இபிஎஸ்க்கு சாதகமாக தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்றும் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். என்பது அதிகாரப்பூர்வமாக இல்லை. பேரவை எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் 2-1-0 விதிப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் சட்டத்தில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு என்று கேட்கிறார். உடனடியாக சபாநாயகர் இன்றைய தினம் அதனை அறிவிக்கிறார். இதே சபாநாயகர் நாளை தினம் சேர மாட்டார்களா? இவர்கள் எல்லாம் உள்கட்சி சண்டையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இப்பொழுது கவர்னர் சேர்த்து வைப்பார் என்றார். இப்பொழுது பக்கத்திலேயே ஒரு ஆசனத்தை அமர செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது ஆளுநர் சேர்த்து வைத்தாரா, இவர் சேர்த்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விக்குறி எழுகிறது. எங்களை திமுகவுக்கு பி டீம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உண்மையான பி டீம் யார் என்பது தெரிந்துவிட்டது. ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுப்பதில்லை இந்த திமுக அரசு.